ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன, இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரி லீகல் ஆர் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைரக்ட் செல்லிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அது போக அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட், தென் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுற இடையில இருக்கிற நிறைய இன்டர்மீடியேட்டர் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கமிஷன் எல்லாம் போக தான் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகுதுங்க. இதே டைரக்ட் செல்லிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம் குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்று சேர்ந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து சம் ப்ராடக்டை வித்தவுட் இன்டர்மீடியேட்டர்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் தானே ப்ரொமோட் பண்ணிவிட்டு பீப்புள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு சம் கமிஷனை டிவைட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பேர் தாங்க டைரக்ட் செல்லிங் ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸ்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிலோ தக்காளி வாங்குறோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கிலோக்கு 10 ரூபா கிடைக்குதுங்க. பட் அதே தக்காளி கஸ்டமர் கையில் வரும்போது 1 kg 30 ரூபாய்க்கு சேல்ஸ்க்கு வருதுங்க. அப்போது இடையில இருக்கிற 20 rupees யாருக்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா, கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட், டீலர், சப்டீலர், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தாங்க இந்த 20 rupees போயிட்டுருக்கு. இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு கிலோ தக்காளியை வித்தவுட் இன்டர்மீடியேட்டர்ஸ் இல்லாமல் நம்மளே டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணிவிட்டு அந்த 20 rupees கமிஷனை நம்மளே டிவைட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பேர் தாங்க டைரக்ட் செல்லிங் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இடையில 20 people இருக்காங்க அப்படின்னா 20 peopleமே ஆளுக்கு 1 ரூபாய் டிவைட் பண்ணி கமிஷன் எடுத்துக்க முடியுங்க. இந்த மாதிரி இந்தியாவில் பல கோடி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் டைரக்ட் செல்லிங் மூலமாக ப்ரொமோட் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய இன்டர்மீடியேட்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரியே சாதாரண மிடில் கிளாஸ் மக்களுமே ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி ஹியூஜ் லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க. அப்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வந்தது இல்லைங்க. 1996லேயே இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் இன்றைக்கும் சில கம்பெனிஸ் லீகலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போலி டாக்டர் இருந்தாங்களோ, எப்படி ஒரு ஒரிஜினல் ரூபா நோட்டில் கள்ள நோட்டு அடித்தாங்களோ, அடிடாஸோட எப்படி டூபான்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஃபீல்டுலையும் நிறையா ஃபேக் கம்பெனிஸ் அண்ட் ஃபேக் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நிறையா ஃபேக் கமிட்மெண்ட்ஸ், வித்தவுட் எஃபோர்ட், பிரமிட் ஸ்கீம், மணி செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்களை நிறையா அமௌண்ட் போட வச்சு சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இன்றைக்கி இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ரூல் ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஸ்பீடு பிரேக்கரை கொண்டு வந்தாங்களோ, சேம் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃபேக் கம்பெனிஸ் வந்து ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் அகைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கொண்டு வந்து லீகல் கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக லீகல் கம்பெனி என்ன, இல்லீகல் கம்பெனியில் என்னென்னு சொல்லிட்டு நம்மளே கூகுளில் போயிட்டு டைரக்ட் செல்லிங் என்டிட்டிஸ் லிஸ்ட்னு சர்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது லீகலாக இல்லீகலாங்கிறத தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால 2021 டிசம்பர் மந்த் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அகைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான எனி ப்ராடக்ட்ஸை ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக ஒரு கமிஷன் எடுத்துக்கிறது மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூடவே வித்தவுட் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே எடுக்காமல் பணத்தை மட்டுமே போட்டுட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் பணம் வரும்னு சொல்கிற மணி ஸ்கீமு, தென் மணி செயின், பிரமிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லிஸ்ட்லேயே ஆட் ஆகாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 100% இந்தியாவில் லீகலான இண்டஸ்ட்ரி தாங்க. இது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் அண்ட் சேல்ஸ்க்கு எல்லாருமே ப்ராப்பராக கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அப்ரூவ்ட் அண்ட் அவேர்னஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வித் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இன்னும் ஸ்ட்ராங்காக க்ரோவாக ஆரம்பிச்சிருக்கு. போராட்டமாகவே இருக்கிற வேலைவாய்ப்பின்மைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக தான் எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி ப்ரூவன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் சாதாரண மக்கள் அண்ட் பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் சேலரி பத்தாமல் பெர்மனன்ட் ஜாப் இல்லாமல் எவ்ரிடே தன்னோட வாழ்வாதாரத்துக்காக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் புவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன்ஸில் சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது எல்லாருக்குமே பாசிபிளான விஷயம் இல்லைங்க. பட்
மிடில் கிளாஸ் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரியை எடுத்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகி ப்ராப்பராக இருக்கிற லீகல் கம்பெனியை சூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 இயர்ஸ் லேர்ன் பண்ணமோ, எப்படி ஒரு காலேஜில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 5 இயர்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ, சேம் இந்த இண்டஸ்ட்ரியிலையுமே எந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸ் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது கூடவே ப்ராப்பரான கைடன்ஸில் ஒர்க் பண்ணுறதும், நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்க்கான டெஸ்டினேஷனை பார்க்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சம் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.